தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்புகளந்த வணக்கங்கள். இந்த 2025 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மார்ச் 29 மாறக்கூடிய இந்த சனி பயிற்சி, கிட்டத்தட்ட மே மாதம் மாறக்கூடிய ராகு கேது பயிற்சி, மே மாதம் அதே மாதத்தில் குரு பயிற்சி, கிட்டத்தட்ட இந்த 3 பயிற்சியுடைய நிகழ்வு உங்கள் சிம்மராசிக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த காலம் நம்ம நினைத்தது நடக்காமல், நம்பின காரியங்கள் நடக்காமல், பொதுவாகவே நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பண விரயங்கள், கடன் வாங்கக்கூடிய சூழல் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸே நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நம்ம அதிகமாகிட்ட இருந்துட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்ட சூழல் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் மே மாதத்திற்கு பிறகு எப்படி இருக்கும், இந்த காலம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் அந்த டைம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 7 இருந்த சனி பகவான் 8 அஷ்டமச்சனியாக வர்றாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய பயம் என்ன அப்படின்னா, அஷ்டமச்சனி சிம்மத்துக்கு வரப்போகுதே, அஷ்டம சனி 7 சனி இருந்த பொழுதே அந்த நிறைய சிரமங்களை கொடுத்துட்டார். பொருளாதார பிரச்சனையை கொடுத்தாரு, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்தாரு, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையை கொடுத்தாரு. இன்னைக்கு 8 அஷ்டமச்சனியாக போய் அமர்ந்தா நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருமா அப்படிங்கிற அளவுக்கான பயமும் கட்டாயமாக உண்டு. இன்னைக்கு அஷ்டமச்சனிங்கிற ஒரு மாயையில் நிறையவருடைய பயம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த சனி அமரக்கூடிய வீடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. அந்த குருவுடைய வீட்டில் ஆல்ரெடி ராகு இருக்கிற இடத்துல தான் மார்ச் 29 சேரார், ஒரு 50 நாளைக்கு சேர போகிறார். அந்த 50 நாள் மட்டும் கவனமாக இருக்கு. கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு வந்துடுறாரு. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2ல் இருந்த கேது உங்கள் ராசியிலே வந்து அமர்றாரு. கிட்டத்தட்ட 7ல் ராகு வர்றாரு. கண்டிப்பாக என்னென்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொய்வு இருக்காது. வருமானத்தை வரக்கூடிய வழிகள் உருவாகும், காரியங்கள் சித்தியாகும், பலதரப்பட்ட அந்த பணம் சம்பந்தப்பட்ட தடைகள்லாம் சரியாகும், கரெக்டான நேரத்தில் லோன் கிடைக்கும். அந்த லோனை வச்சு ஒரு காரியங்களை கரெக்டாக பண்ணுவீங்க. கண்டிப்பாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களோட தொழில் ரீதியாக ஏதோ ஒன்று பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் திட்டமிடல், அதான் அந்த அஷ்டமச்சனின்னு என்னென்னா நம்ம அவசரப்பட்டு பண்ணக்கூடாதுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. தேவையில்லாத போய் முதலீடு கூட மாட்டிக்கக்கூடாது, சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தை பண்ணி மாட்டிக்கக்கூடாது. சம்மத்தோடு இதை பண்ணணும்னு வரையறை பண்ணி திட்டமில்லாத பண்ணால் எந்த பிரச்சனையும் அஷ்டமச்சனியில் வராது. வம்பு வழக்குகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு, பொய் சொல்கிறது, பதிலாட்டம் பண்ணுறது, நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு விலங்குகள் இதை மட்டும் பண்ணவங்க தான் அஷ்டமச்சனி பாதிக்கும். நம்ம நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்காது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் நேர்மையின் செய்கிறோம்னா சிம்மம் தான் சொல்லலாம். அப்பேற்பட்ட ராசி. அது இல்லாமல் கோபகார ராசி. உங்கள் கோபங்களை கம்மி பண்ணுங்கள், வீண் வாக்குவாதங்களை கம்மி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். வெளிநாடு பயணங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு நல்ல ஜாப் அங்கீகாரமோ அல்லது அங்கே சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கட்டாயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் அடுத்தவங்களை தட்டி பறிக்கிறதையும் கொஞ்சம் உணர்வீங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா லாப குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டான நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் தான் எல்லாருக்குமே தேவை. அந்த ஃபீஸ்ஃபுல்லாக கட்டாயம் உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுத்துருவார். ஆனால் இந்த கேது வந்து குடும்ப சார்ந்த இந்த கேது ராசிக்கு வந்துட்டார். அப்போ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள், சத்தரவுகள், பிரச்சனைகள், கலகங்கள், கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகள், வம்பு வழக்கு எல்லாமே சரியாகுங்க. உங்களுக்குள்ள இருந்த ஒரு பாண்டிங், 3ஆம் நபரில் அந்த பிரச்சனை இதெல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய சார்ந்த எண்ணங்கள் மைனஸ் எல்லாம் இப்போ ஒரு மாதிரி தேவையில்லாத குழப்பத்திலே இருக்கு, அதெல்லாம் கம்மியாகும். அதே மாதிரி சுபகாரிய சுப செலவு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கெட்டகமாக கொடுப்பார். ஏன்னா அஷ்டமச்சனியினால உங்களுடைய வயதை பொறுத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தி பொறுத்து திருமணத்துக்கு முடிவு பண்ணுங்க. அந்த அஷ்டமச்சனி காலங்களில் திருமணம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியாகலாம். அப்போ வந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராகுக்கே தோசை இருக்கிறவங்க, செவ்வாய் தோசை இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் கொடுக்கலாம். அதனால் இந்த லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அமரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி ஃபேவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து திருமண பேச்சுவார்த்தை எடுக்கலாம், பண்ணலாம். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறதெல்லாம் பண்ணலாம். உத்தரபாகியத்தை முயற்சி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் அந்த காலகட்டம். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் செய்கிறதுனால, வெளியூர் பயணம் செஞ்சு படிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் உகந்த காலமாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இந்த அலைச்சல் இல்லாமலாம் இருக்காது. சிம்மத்தை பொறுத்தவரை ரொம்ப கிளியர் கட்டாக வந்து இந்த 3 பயிற்சி ரொம்ப ஃபேவர் மே மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கு தகுந்த நன்மைகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி கவனம், நிதானம், திட்டமிடல் இருந்தது அப்படின்னா இந்த 3 பயிற்சியுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவர் தான். கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானத்தோடு இருங்க, கட்டாயமாக நல்ல விஷயம் நடக்கும், தைரியமாக இருக்கு.
பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமான டீட்டெயிலான ப்ரெடிக்ட் பார்த்தீங்க. சனி ராகுடைய அந்த பயிற்சி, கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி சம்மந்தப்பட்ட பலன்களை பார்த்தோம். பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனாலையும், ராகுகேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும், குரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் பட் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்குது, கிட்டத்தட்ட சனி திசையா, புதன் திசையா, ராகு திசையா, அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது, அது நடப்பு திசை நல்லா இருக்கா உங்களுக்கு, அது மாராதிபதி திசையா, இல்லை யோக திசையா, அல்லது பாவ திசையா, அந்த திசையுடைய தன்மை என்ன, நம்முடைய யோக பலன் என்ன, நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன, இப்போ நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன, இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கோம். அப்போ அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம், சில காரியங்கள் செய்ய வேண்டாம். இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும், இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் உங்களுக்கான சாதகமான பலன்கள், ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது சாதகமான நேரம், சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், சாதகமில்லாத நேரத்தில் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், இதே தான். அப்போ அது கண்டிப்பாக உங்களோட கிளியர் கட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது, கரெக்டாக ஜாதகம் ஆண்டும் நீத்தலாம் எழுதி வச்சு பார்க்குறவங்க இருக்கார். ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டரில் போடுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா டப்பறது டைம் தப்பாக சொல்லியோ, அல்லது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ, அல்லது சில குழப்பம் தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்க. அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பாருங்கள். சுய ஜாதகம் கொண்டு இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க, அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதையும் நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு 100 பேஜில் இருந்து கிட்டத்தட்ட 110 பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் பலன் முதல்க்கு நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம். அதையும் நம்ம வாங்கினாலும் நம்முடைய கார்டு நம்பர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதக டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும். எனக்கு கம்ப்யூட்டர் ஜாதகத்தை விட நான் எனக்கு பலனை கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்து நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது, நேரில் வரனாலும் வாங்க. இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க, எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணாங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூடியும் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது, தைரியமாக இருங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.